ஹலோ குட்டீஸ், பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன். கதையோட தலைப்பு புத்திசாலித்தனத்தால் தப்பித்த நரி. ஒரு காட்டில் 2 நரிகள் இருந்துதான். அந்த நரிகளுக்கு 5 குட்டி இருந்துதான். அந்த குட்டிகளுக்காண்டு நல்ல சாப்பாடை கொடுக்கணுங்கிறதுக்கு இரை தேடுறதுக்கு அம்மா நரியும் அப்பா நரியும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க போய்கிட்டே இருக்கையில் அங்கே என்னடானா போனோன்னா எதுக்கு ஒரு புலி வந்தது. புலியை பார்த்தா ஆண் நரிக்கு ஒரே பயம், ஒரே நடுக்கம். அந்த பயத்தில் ஐயையோ நம்ம இன்னைக்கு புலிகிட்ட மாட்டி செத்து போனோம்னா நம்ம குட்டிகள் என்ன ஆகும், குட்டிகளுக்கு சாப்பாடு இல்லாமல் அநியாயமாக நம்ம 5 குட்டிகளும் சாக போகுதேன்னு ஆண் நரி கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் பெண் நரி என்ன செஞ்சு தைரியமாக ஆண் நரி புலி முன்னால் போய் நின்னோன்னா புலி மாமா நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்தோம் அப்படின்ட்டு இந்த பெண் நரி சொல்லிச்சான். அப்போ என்னையே பார்க்க வந்தீங்களா, என்னத்துக்கு அப்படின்ட்டு புலி கேட்டுச்சான். இல்லை, எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஒரு பிரச்சனை, நான் அவரை விட்டு தனியாக போகலான்னு இருக்கேன். இந்த நேரத்தில் என்னோடய குட்டிகள் 5 குட்டிகள் இருக்குது. இந்த 5 குட்டிகளில் அவர் 3 குட்டியை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. எனக்கு 2 குட்டி தான் தருவேன்னு சொல்கிறாரு. இது எப்படி நியாயம்? அந்த குட்டிகளை எத்தனை மாதம் செமந்து கஷ்டப்பட்டு பெற்றது நான். அப்போ அவர் எனக்கு 2 குட்டி தான் தருவேன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? நீங்கள் எனக்கு இதுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ட்டு இந்த பெண் நரி சொல்லிச்சான். அப்போ ஆண் நரி பார்த்துச்சான், ஆஹா இதை ஏதோ பிளான் பண்ணி சொல்கிறா, சரி நம்மளும் போயிட்டு இதுக்கு ஒத்து பேசுவோம் அப்படின்ட்டு. அது எப்படி, இரை தேடுறதெல்லாம் நான் தான் போய் இது அதிகமாக தேடி கொண்டு வந்து குட்டிகளுக்கு கொடுப்பேன், குட்டிகளில் எனக்கும் பங்கு உண்டு, குட்டிகளை இவ்வளோ நாளாக ஒழுங்காக வளர்த்தது நான் தான், அப்போ என் குட்டிகளெல்லாம் கொழுன்னு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, எனக்கு 3 குட்டி கட்டாயம் வேணும், 2 குட்டி அவளுக்கு அப்படின்ட்டு. அப்போ புலி சொல்லிச்சான். சரி, புலி உடனே நினச்சிச்சான், ஆஹா 2 நரியை மட்டும் சாப்பிட்லாம்ட்டு பார்த்தா அதுக்கு 5 குட்டி இருக்காம நல்லா கொழுன்னு போய் அதையும் சேர்த்து சாப்பிட்டா இன்றைக்கி நமக்கு நல்ல விருந்து தான் அப்படின்ட்டு, சரி வாங்க போய் உங்கள் குட்டியை பார்ப்போம், பார்த்துட்டு நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறேன்ட்டு எல்லாரும் போகிறாங்களாம் நரி இருந்த இடத்துக்கு. அப்போ இங்கேருந்து நரி இருந்த இடத்துக்கு போனால் அங்கே அது ஒரு மரத்தடியில், ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு பொந்து. அந்த பொந்துக்குள்ளே நரி மட்டும்தான் போக முடியும், புலியெல்லாம் நுழைய முடியாது. அப்போ புலி நல்லா பெருசாக இருக்கிறதுனால புலியால் நுழைய இயலாது, நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு ஃபஸ்ட்டு என் குட்டிகளை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஆண் நரி சொல்லிவிட்டு முதல்ல ஆண் நரி உள்ளே போயிடுச்சான். ஆண் நரி உள்ளே போய் அங்கே சத்தம் கேட்குதான், ஆனால் வெளியே வரலையான். அப்போ பார்த்துச்சான் பெண் நரி, சரி இவர் அங்கே போய் பேசிக்கிருந்தாப்புல அந்த குட்டியெல்லாம் என் பேச்சை மட்டும்தான் கேட்கும், அவர் பேச்சை கேட்காது, நான் போய் சொல்லி என் குட்டிகளை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு பெண் நரி என்ன செஞ்சான், ரிவர்ஸில் பின்னால் போச்சான். அப்போ என்னன்னு கேட்டால், ஏன் நீ இப்படி திருப்பி போகிற? இல்லை, உங்களுக்கு பின்பக்கத்தை காட்டக்கூடாது இல்லையா, அதனால் உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் நரி மெதுவாக உள்ளே போயிருச்சான். உள்ளே போய் பார்த்தா புலி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுங்க உள்ளே போய் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இதுங்க உள்ளே போனதுக்கு ஒன்றும் வராதுங்க போல இருக்கு அப்படின்ட்டு, எல்லாம் உள்ளே போய் என்ன பண்ணுறீங்க, வெளியே வரீங்களா இல்லையா அப்படின்ட்டு புலி வெளியே இருந்து சத்தம் போட்டுச்சான். வெளியே இருந்து சத்தம் போடவும் அந்த பெண் நரி சொல்லிச்சான், புலி மாமா உங்களை பார்த்த நல்ல நேரம், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம், இனிமேல் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கிறோம், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் புலி நினச்சான், நம்ம நேரம் நம்ம என்னமோ நினச்சி வந்தோம், என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலி அது பாட்டுக்கு போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஏதாவது இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையில் பிரச்சனைகள் வர நேரத்தில் சண்டை போடாமல் சமாதானமாக பேசி அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசித்து நம்ம வெளியில் வர பார்க்கணும். ஓகே குட்டீஸ், இந்த கதையை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு சந்திப்போம். பாய்.